ஹாய் ஹலோ நமஸ்தே. இன்றைக்கி நான் உங்களுக்கு இட்லி மிளகாப்பொடி, தோசை மிளகாப்பொடி அப்படின்னு சொல்கிற தஞ்சாவூர் கும்பகோணம் ஸ்டைலில் மிளகாப்பொடி பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் பாருங்கள். உளுத்தம்பருப்பு பாருங்கள், இதில் ஒரு 3/4 எடுத்துட்டுருக்கேன். தட் இஸ் ஒரு 100 கிராம்ஸ் உளுத்தம்பருப்பு அப்படின்னா 50 grams ஆஃப் கடலைப்பருப்பு. அதுக்கு ஒரு 100 grams ஆஃப் மிளகா, குண்டூர் சில்லி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில்லி. புளி ஒரு இவ்வளவு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம், கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வச்சுருக்கேன், அதில் இப்போ ஆயில் ஊற்ற போகிறேன். ஒரு 100 grams ஆஃப் ஆயில் ஊற்றணும். ஊற்றினா தான் அது டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் இட்லிக்கோ மிளகாப்பொடிக்கோ போட்டுக்கிறப்போ ஆயில் வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லை கொஞ்சோண்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு ட்ராப் ஆஃப் ஆயில் கூட ஊற்றினாலே போகும். அந்த மாதிரிக்கு இது நல்லாயிருக்கும். மிளகாப்பொடி லாங் லாஸ்டிங்காக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடான உடனே கட்டி பெருங்காயம் போடுறேன். அது கொஞ்சம் பொரியட்டும். இன்னொரு வாட்டி மெஷர்மெண்ட் சொல்கிறேன் பாருங்க. 100 grams உருத் தால் போட்டாக்க 50 grams ஆஃப் சன்னா தால், தட் இஸ் கடலைப்பருப்பு. 100 grams மிளகா, சில்லிஸ், ரெட் சில்லி. காம்போடு போடலாம். அப்படியே காம்போடு போட்டால் தான் யூ வில் கெட் அ குட் டேஸ்ட். பாருங்க, பெருங்காயம் பொரியிறதுன்னா பொரிஞ்சாதான் நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணுறப்போ நல்லா அதுவும் பொடியாகும். அதனால் நல்லா பொரியணும் பெருங்காயம். இப்போது உளுத்தம்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு, இது கிட்ட நின்று பொறுமையாக க்ளீனாக வறுத்துட்டே இருக்கணும். நீங்கள் அப்படியே விட்டுட்டு எங்கேயானு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அது கருகி போயிடும், டேஸ்ட்டே நல்லா இருக்காது, சாமான் எல்லாமும் வேஸ்ட் ஆகும். அதனால் கிட்ட நின்று அழகாக கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வரணும். இட் வில் பி வெரி டேஸ்டி மிளகாப்பொடி. எங்கேயானு வெளியில் ஊருக்கு எல்லாம் எங்கேயானு போனேன்னாலும் கூட இட்லியில் நல்லா ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றி நல்லா அந்த மிளகாப்பொடி மிக்ஸ் பண்ணி அது மேலே நல்லா தடவி டிஃபன் பாக்ஸ் ஹாட் கேஸில் போட்டுன்னு போயிட்டேன்னாக்க 2 நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும், கெட்டே போகாது. அவ்வளோ நல்லாயிருக்கும் மிளகாப்பொடி. உங்களுக்கு யாருக்கான வேணும்னாலும் இதில் கமெண்ட் பண்ணுங்க. ஐ கேன் சென்ட் யூ பை கொரியர். கோல்டன் ப்ரௌனில் அழகாக நல்லா வந்துட்டு பாருங்க. இந்த டைமில் புளி அதோட போட்டு கொஞ்சம் அதையும் ஃப்ரை பண்ணுங்க. இது நிறைய குவான்டிட்டியில் மாதக்கணக்காக பண்ணி வச்சுருந்தாக்கா அவ்வளோ டேஸ்டியாக இருக்காது. ஒரு 15 days ஒன்ஸ் இதை மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போடுறப்போ கொஞ்சம் தூரக்க நின்றுண்டு போடுங்க, ஏன்னாக்கா மேலே வடிக்கும். ஸ்டார்டர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும், அதனால் பார்த்து பண்ணுங்க. அப்புறம் இந்த மிளகா வச்சுருந்தாலே அதையும் போடும். தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம்.
இட் இஸ் வெரி ப்ரோட்டீன் ரிச் ஐட்டமு. எல்லா விதமான பருப்புகளும் இருக்கிறதுனால, கருவேப்பிலை எல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லது. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கம்மி காரம்னா கம்மி மிளகா போட்டுக்கலாம், இல்லை காரமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி மிளகா போட்டுக்கலாம். நான் மீடியமாக தான் போட்டிருக்கேன். இந்த மிளகா வந்து காம்போடு உள்ளது போட்டேன்னா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த காம்பெல்லாமல் மிக்சியில் நீங்கள் போட்டு பொடிச்ச உடனே அது நல்ல பொடியாகிடும். அது ஒன்றுமே தெரியாது. இட் வில் பி ஸோ நைஸ். சால்ட்டு போடுறேன் பாருங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் சால்ட். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறணும். நல்லா ஆறின அப்புறமா தான் மிக்சியில் போட்டு பொடிப்பாங்க. நேற்றுக்கு வறுத்து வச்சேன் இல்லையா, உடனே ஆறின அப்புறமா அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுன்னு அரைச்சிக்கலாம். வேணுன்னா ஸ்வீட்டாக இருக்கணும்னு பிடிச்சிதுன்னா கொஞ்சம் வெல்லம் ஜாகரி கூட போட்டுக்கலாம். நான் ஜாகரிலாம் போடலை, எங்கள் வீட்டில் யாருக்கும் அது மாதிரிலாம் பிடிக்காது. அதனால் மீடியம் காரத்தில் நான் பண்ணியிருக்கேன். லாங் லாஸ்டிங்காக நல்லா 1 மாதத்து வரைக்கும் நல்லாவே இருக்கும். இது யாருக்காவது வேணும் அப்படின்னாக்க இதில் கமெண்ட் பண்ணேன்னாக்க நீங்கள் சொன்ன அப்புறமா நாங்கள் ஹைஜீனிக்காக க்ளீனாக வறுத்து ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி அழகாக கொரியரில் அனுப்புவோம்.